ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்கிறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியலில் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள்.
அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டக சனிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கண்டக சனிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே இருந்திருக்காது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில். அதாவது நான் சொல்லக்கூடிய கால தருணம் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் 2021 கூட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான காலம்தான், யோகமான நேரம்தான். காலமும் நேரமும் சிம்ம ராசிக்கு சிறப்பாகவே அமைந்துள்ளது. நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்கள ஒரு டிஸ்டர்பே பண்ணியிருக்காது. சமாளிக்கக்கூடிய திறமை சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாக இருந்திருக்கும். பெரிய துன்பங்கள், பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்ட போது கூட ஒன்றும் பெருசாக சிம்மராசி என்பர்கள் பயந்த மாதிரியோ இல்லை கஷ்டப்பட்ட மாதிரியோ தெரிய மாட்டாங்க. போடா, அதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என்ன போ நாங்கள் பார்த்துக்கிறப்போ. இவன் பிரச்சனை பண்ணவும் பயப்படுவான், என்னடா எதுக்குமே அசர மாட்டானே அவன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் எல்லாம், கடந்த ராகு கேது பெயர்ச்சிகள் எல்லாம் கூட உங்களுக்கு 6, 8, 12ஆக இந்த ராகுவும் கேது 2, 8ஆக அமைந்திருந்தார்கள். அதனால் ஒரு நல்ல யோகமான காலமாக இருந்தது. நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில், பிஸ்னஸில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றங்கள் அமைந்திருக்கும். தொழிலை டெவலப் செய்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எல்லாம் கூட வெற்றி பெற்றிருக்கும். தொழிலை முன்னேற்றம் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்கும். தொழிலில் நல்ல வெற்றி கிடைத்திருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைத்திருக்கும். பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இல்லைனா கூட மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மன சந்தோஷம், இதெல்லாம் செய்தொழிலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு லாபம் நஷ்டம் வர்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அந்த சேர் முக்கியம், ஓனர் அப்படிங்கிற அந்த சேர் ரொம்ப முக்கியம். அப்போ அதுபோல் மனசுக்கு ஒரு சந்தோஷமான கால நேரங்கள்
அற்புதமான கால நேரங்களாக கடந்த ராகு கேது பெயர்ச்சி வரையிலும் உங்களுக்கு அமைந்தது சிம்ம ராசி அன்பர்களே. இப்போ இந்த மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கேது பகவான் ராசிக்கு வருகிறார். கேது ராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 7ஆக 1 7 அப்படின்னாலே அது ராகு கேது தோஷத்தை குறிக்கக்கூடியது. கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே. நீங்கள் யாராக இருந்தாலும், சிஎம்மாக இருந்தாலும் சரிதான், அல்லது பிஎம்மாக இருந்தாலும் சரிதான், அல்லது போப்பாண்டவராக உலகத்துக்கே தலைவராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி எச்சரிக்கை, கவனம் தேவை என்பதை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 2 மாதம் முன்னாடியே நம்ம பார்க்குறோம், ஒரு உலகத் தலைவர் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து அப்போவோ டேஞ்சர்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உலகத் தலைவர். அதை போல் சிம்ம ராசி அப்படின்னு நாம் சொல்லிட்டாலே ஒரு பக்கம் அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம், அஷ்டம சனி ஆரம்பம். ராகு கேது பயிற்சி நடக்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும். அஷ்டம சனி உச்சத்தில் இருக்கும். அதோடு கூட இங்கே சிம்ம ராசிக்கு கேது உள்ளே வந்திருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதோடு கூட குரு பகவான் 5ஆம் அதிபதி 11லே அமைந்திருப்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு குறிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு கட்சி நடத்தக்கூடியவங்க, தலைமை பொறுப்பேற்று ஒரு கட்சி எல்லாரும் சேர்ந்த தொண்டர்கள், அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிலாம் சேர்ந்தது தானே ஒரு கட்சி. அப்போ கட்சியை வச்சு நடத்தக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால், அரசியல் தலைவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்குன்னு சில வழிமுறைகள், வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது ஜாயின்ட் வெஞ்சர் போடக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது 2 பேர் 4 பேர் 5 பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண கமிட்டி மெம்பர்ஸ், அந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ இவங்க எங்கெல்லாம் கூட்டு முயற்சியோடு தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ, அது அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது எந்த துறை, எனி பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸ். ஆன்மீகமாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி தொழிலாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு நடத்துகிறாங்கன்னா அங்கேயும் பிஸ்னஸ் தான். அப்போ ஆன்மீகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும், அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா தொழிலில் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். பிஸ்னஸில் மெயினாக பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, 2-3 பேராக இருக்கக்கூடியவங்க, 2க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜாயின் பண்ணி செய்யக்கூடிய சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எச்சரிக்கை, கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. நிறைய கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் கூடாது. போனா இவன்னா ஒரு பெரிய ஆளை நான் பார்த்துக்கலாம், அலட்சியம் கூடாது. அலட்சியமாக இருப்பீர்களே ஆனால் அது மிகப்பெரிய கவன சிதறல்களை ஏற்படுத்தும். அப்போது கேது உள்ளவரார்னு சொல்லும்போது பலவிதமான பகையாளிகள், பகைவர்கள் அதிகரிப்பார்கள்.
சார் ராகு இங்கே மேலே வரும்போது பிரச்சனை ஏற்படும், கீழே இங்கே கேது உள்ளே வரும்போது பகைவர்கள் அதிகரிப்பார்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் கூட பழகக்கூடிய இப்படி நிறைய நபர்கள் பகைவர்கள் எனிமீஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கால தருணம். எச்சரிக்கை தேவை. எனிமீஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியாது, நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் அந்த பரிகாரம் பிராயச்சித்தங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். உங்களுக்குன்னு ஒரு கட்டு போட்டு வச்சுக்கணும். எனக்குன்னு ஒரு சக்தி, வாராகி சக்தி, ஒரு கட்டு போட்டு கொடுங்க சாமி, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் சாமி அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, இது இல்லாமல் பல நன்மைகள் ஏற்படும். 7 இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார். 7 இருக்கக்கூடிய ராகு தனித்துவமான முதலாளியை உருவாக்குவார். 7 இருக்கக்கூடிய ராகு கூட்டு முயற்சிகளை எல்லாம் அதிகப்படுத்துவார். பொதுவெளியில் நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வருமானம் வேணும், அல்லது புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது, புதிய முதலீடுகள் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நன்மையை செய்யும் எனதொருமை சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும், எந்த முயற்சியாக, ஜாபோ, பிஸ்னஸோ, ஃபேமிலியோ, எஜுகேஷனோ, நீங்கள் எந்த செக்டரில் இருந்தாலும் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று இந்த ராகு கேது பயிற்சி ஆன உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எதிர்காலத்தை அடுத்த ஒரு 2 வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு செயல்படுவீர்களேயானால் பல ஆயிரம் கோடி உங்களால் சம்பாதிக்க முடியும், அல்லது பல ஆயிரம் கோடியை உங்களால் பாதுகாக்க வீண் விரயம் இல்லாமல் சேமிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கை தேவை. நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, ஆவலோடு எதிர்பார்த்த, நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி இதோ நடந்து வருகிறது. எப்படா எனக்கு இந்த கேது பகவான் ராசியை விட்டு வெளியில் போவார், எப்படா இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வருவாருன்னு என்று. ஏன்னா இந்த கன்னிராசியை பொறுத்தவரையிலும் அவங்களே பெரிய ஜோசியராக மாறிடுவாங்க. அடிக்கடி ஜாதகம் பார்த்து அது ரிலேட்டடாக தெரிஞ்சுண்டு, அப்போ நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, அனுபவசாலிகளாக இருப்பார்கள் நம்ம கன்னிராசி அன்பர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த 2 வருஷமாக எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க பைசா அவங்க கையில், அவங்க சேர்த்து வச்ச காசு கவனமாக ஜாக்கிரதையாக அது அவங்க பையிலே இருக்கும். அப்படி இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளில் அவங்க ஏதாவது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எதையாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பணம் அவங்க கையில் இல்லை, அது இன்னொருத்தர் பணமாக மாறி போயிடும். அப்போ கடுமையான காலம் கன்னிராசிக்கு. கன்னிராசியால் சும்மா ஒரு இடத்துல சும்மா உக்காண்டிருக்க முடியாது. அதிகமாக ஓடி ஆடி உழைக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பர்கள், அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி என்பர்கள், அதிகமாக உடல் உழைப்பு வேர்வை சிந்தக்கூடியவங்க கன்னிராசி என்பர்கள். அப்போ அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களை போட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறது, 2 வருஷத்துக்கு எந்த புதிய முயற்சியும் இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் சாத்தியமானது அல்ல. ஆனாலுமே கூட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி இதோ வந்து விட்டது. இனி எல்லாம் உங்களுக்கு சுகமே. உங்களுடைய கஷ்டங்கள் அல்லது கால தாமதம்
இதெல்லாம் உங்களுக்கு டிலே ஆகிட்டு வருதோ அந்த கால தாமதங்கள் விலகும். நினைத்த காரியங்கள் அடுத்து டக்கு 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 டக்குன்னு அடுத்த நல்ல முயற்சிகள், முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சார் 2 வருஷமாக உங்களை ஒரே இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்க, இப்போ எழுந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய தருணம், கிரவுண்டில் இறங்கி ஸ்கோர் பண்ணக்கூடிய தருணம், இப்போ உங்களுக்கு பேட்டிங்க்கான தருணம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், வெறும் 6 அடிக்கலாம், ஸ்கோர் பண்ணக்கூடிய தருணம். அப்போ கன்னி ராசி என்பர்களே, நினைத்தது நடக்கக்கூடிய காலம். எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது ஃபேக்ட்ரி அல்லது ஆஃபீஸு அல்லது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதாக இருக்கலாம், ரெனிவேஷனாக இருக்கலாம், புதிய இடம் வாங்குவதாக இருக்கலாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபேமிலி இடமாற்றமாக ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை இடமாற்றமாக இருக்கலாம், ஃபேமிலி இடமாற்றதாக இருக்கலாம். இப்படி எதெல்லாம் நீங்கள் இடமாற்றம் அல்லது மாற்றம், டிரான்ஸ்ஃபரு அல்லது ஊர் மாறுவது, வேலை மாறுவது, இன்னும் நீங்கள் மனசில் இதே கம்பெனியில் இருக்கலாமா, இதே ஜாபில் இருக்கலாமா, வெளியில் போனால் நம்மளால் பிழைக்க முடியுமா, அந்த பயமே உங்களுக்கு வேணாம், தூக்கி கிடைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு கன்னி ராசி அன்பர்களே நல்ல நேரம் துவங்குகிறது. சார் ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு ராசி பலன் சொல்லிடுறேன். கன்னி ராசி அன்பர்களே, மனசில் உங்களுக்கு பயம், நம்மளால் பிழைக்க முடியுமா, நல்ல ஃப்யூச்சர் அமையுமா, பயமே தேவையில்லை, பயமே வேணாம். நீங்கள் ஒரு சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும், சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும், பெரிய ஜமீன்தாராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் கன்னி ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சி. ஆமாம் கன்னி ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 6-12 இந்த ராகு கேது அமைகிறார்கள். சார் கேது 12, கன்னி ராசிக்கு ராகு 6ஆம் இடத்துல. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் நல்ல யோகத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு பலனை கொடுக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக அது ஆக்டிவேட் ஆகணும்னா 6, 8, 12 அந்த ராகு கேதுக்கள் இருக்கும் ஜாதகம் சிறப்பான ஜாதகம். அந்த முறையில் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு 6-12 இந்த ராகு கேது அமைகிறார்கள். அப்போ கன்னிராசி அன்பர்களே, 6-12 அமையக்கூடிய இந்த ராகு கேதுவால் நீங்கள் வாழ்க்கையில் சற்றும் எதிர்பார்க்காத திருப்பங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வளர்ச்சி, இது எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ராகு கேது பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது. இன்னும் கூட ஒருபடி மேலே சொல்லணும்னா, இந்த ராகு கேது பயிற்சியால் முழுமையான 100% நன்மை மிதுனத்திற்கு பிறகு கன்னி ராசிக்குத்தான் அதிகம். சார் இந்த ராகு கேதுங்கிறது எவ்வளோ டேஞ்சரான பிளானட்னு நான் சொல்லிட்டேன். ஒரு ஒஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு, 2 வார்த்தை தான் ராகு கேதுக்கு. இருந்தால் ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க, இல்லைன்னா மட்டமானவங்களாக இருப்பாங்க. இதுதான் மட்டமான வேலையை செய்யும், இல்லைன்னா உயர்ந்த வேலையை செஞ்சிடும். இதுதான் ராகு.
அடித்தா ஓங்கி அடிக்கும், இல்லைன்னா அப்படியே வளைச்சி பிடிச்சிக்கும். ரெண்டுமே டேஞ்சர். நார்மலாக இருக்க தெரியாது, அப்நார்மலாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ராகு கேது நம்முடைய கன்னி ராசிக்கு 6-12 அமைகின்ற பொழுது எல்லா வகையிலும் கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் ராசியானதாகவும் அமைந்து விடுகிறது. அப்போ கன்னி ராசியை பொறுத்தவரையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், கூட்டு தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஜாயிண்டில் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். லைஃப் பார்ட்னரோட ஏதேனும் வம்பு வழக்குகள் அல்லது லைஃப் பார்ட்னரோட மனக்கசப்புகள் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் அந்த லைஃப் பார்ட்னரோட ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், திருமண யோகங்கள், திருமண பாக்கியங்கள், அதே போல் வயோதிக திருமணங்கள், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையுதல், இன்னும் பல பல வகையிலும் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி கன்னி ராசிக்கு 100% நன்மை. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.